ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில ஒரு வெறித்தனமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் படத்தை கொண்டு வந்திருக்கோம். பொதுவா படத்துல ட்விஸ்ட் வச்சு நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க ட்விஸ்ட்ல தான் படமே இருக்கு. கண்டிப்பா உங்களால இந்த ட்விஸ்ட் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, தொடர்ச்சியா சில கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல ஒரு சைக்கோ கில்லர் கொலை பண்றாங்க. ஹீரோ தான் காதலி கூட காட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோயினை கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கொலைகாரன் யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தேடி போகும்போது ஹீரோக்கு கிடைக்கக்கூடிய பயங்கரமான ட்விஸ்ட் அவருக்கு மட்டும் இல்ல நமக்கே தலையே வெடிச்சு போகிற அளவுக்கு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. முடிஞ்ச அதை கண்டுபிடிங்க. அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம ஹைப்பும் பண்ணிடுங்க. இப்போ நம்ம படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட பேரு வேழம் அப்படின்னு சொல்லிட்டு 2022 வந்த ஒரு படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால ஒரு கொலை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் இறந்து போனவரோட ஐடென்டிஃபை பண்றதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பி அங்க போறாங்க. இறந்து போனவர் ஒரு மினிஸ்டரோட பையன், பேரு சின்ன அப்படிங்கிறதும், உடம்பு முழுக்க பல காயங்களோடும், தலையில பலமான அடியோடையும், அவரோட கையில வந்துட்டு ஒரு இன்ட் மார்க். சோ இந்த கொலைகள் எல்லாமே தொடர்ச்சியா நடக்கக்கூடிய ஒரு சைக்கோ கில்லர் கொலை பண்ணக்கூடிய ஒரு கொலை பேட்டர்ன்ல அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி கட் பண்ணா 17 அக்டோபர் 2014 நீலகிரி ஹில்ஸ்ல வந்துட்டு நமக்கு இங்க காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பைக்ல போயிட்டு இருக்க. ஒரு டீ கடை இருக்கு. வழக்கமா வந்துட்டு இவங்க அடிக்கடி சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு இடம் ஊட்டில. இங்கதான் ஹீரோயினுக்கு வீடுமே கூட இருக்கு. அந்த இடத்துல டீ சாப்பிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வயசானவர், ஏன்பா இந்த டைம்ல எல்லாம் அங்கெல்லாம் வரலாமா, இப்பதான் சமீபத்தில் ஒரு கொலை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த சீரியல் கில்லரோட கொலைகள் தொடர்ச்சியா நடக்குது இல்லையா, அதை பத்தி இவர் கொஞ்சம் பயத்தோட சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க கிளம்ப போறோம்னு சொல்லிட்டு இங்க இருக்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே போயிட்டு கொஞ்சம் அப்படியே தனிமையில் அப்படியே பேசிட்டு அதுக்கப்புறம் நைட் டைம்ல அப்படியே கிளம்பி போறாங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு கார்காரன் வந்துட்டு அப்படியே இடிக்கிற மாதிரி வந்துட்டு போறான். யாரா இவன் முரட்டால போயிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. கொஞ்ச தூரம் போனா அதே கார் குறுக்க வழி மறிச்சு நின்றுட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு ஏதோ தப்பா படுது, பேசாம வண்டி வளைச்சிரா ஷோக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பேரை சொல்லிட்டு இருக்கும்போது ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு என்னன்ட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கார் கிட்ட போயிட்டு பாக்குறாரு. கார்ல தான் அந்த சாவி எல்லாம் இருக்கு. சோ அப்படியே அந்த சாவியை எடுத்து ஓரம் கட்டிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா பக்கத்துல வந்துட்டு யாருமே கிடையாது. ஹீரோவே இப்ப அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஓரமா பார்க் பண்ணிட்டு இந்தாண்ட கீழே இறங்கி பார்க்க ஹீரோக்கு ஒரு ஷாக். பின்னாடி டூ வீலர் ஆண்ட நின்றுட்டு இருந்த தன் கேர்ள் ஃப்ரெண்டை இப்போ காணோம். பேரை சொல்லி லீனா லீனான்னு கத்திக்கிட்டு இருக்க, ஒரு சத்தமும் கேட்கல. இன்னொரு பக்கத்துல அப்படியே அந்த ஃபாரஸ்ட் ஏரியா பக்கத்துல போயிட்டு லைட் அடிச்சு தேடிக்கிட்டே போறாரு. பேக் சைடு திரும்பி பார்க்கும்போது ஹீரோவுமே யாரோ முகமுடி போட்டு அமுக்கி அதே இடத்துல நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு ஹீரோ கண்ணு முன்னாடி தன்னோட காதலி தலையில இரும்பால யாரோ ஒரு முகமுடி போட்ட ஒரு கொலை பண்றான். சோ இதை பார்த்துட்டு அப்படியே லீனான்னு சொல்லி கத்தி ஏந்திருக்கிறாரு. ஹீரோயின் வந்து இறந்து போயிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மட்டும் பொழைச்சிருக்காரு. ஹீரோவை காப்பாத்தந்து ஒரு போலீஸ்கார், அவரோட பேரு பிரான்சிஸ். அந்த இடத்துல யாரை பாத்தீங்க, சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா ஹீரோவால ஒன்னும் பெருசா ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனா முகமுடி போட்டுட்டு ஒரு 2 பேர் வந்தாருன்னு நினைக்கிறேன். அதுல ஒருத்தவன் சரியாவே பேசல. ஆனா ஒருத்த மட்டும் கம்முன்னு இருந்தினா உன்னை உயிரோட விடுவான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கான். சோ இந்த ஒரு வார்த்தை நம்ம ஹீரோவோட மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ரிப்பீட்டடா இதையே பேசிட்டு இருக்க. ஹீரோ அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி இப்போ ஜாயின் பண்ணி வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ முன்ன மாதிரி எல்லாம் இல்ல, இப்போ ரொம்ப தாடியமா வச்சுட்டு வாழ்க்கை ஒரு மாதிரி சோகமா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு தடவை நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. பேரு கார்த்திக். இவர் வந்துட்டு ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு இடையில வந்துட்டு கொஞ்சம் லீவு கிடைச்சிருக்கு. அதனால தன்னோட ரூம்ல வந்துட்டு தங்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவரோட வீட்டுக்கு தான் இவன் போறதா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ண நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ தனிமையை ரொம்ப அதிகமா நேசிச்சிட்டு இருக்காரு. போதாத குறைக்கு தான் இறந்து போன காதலி இப்ப இறந்த கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. இனிமே வந்துட்டு அவளை மறக்க முடியல. அந்த கொலைகார சொன்ன ஒரு வார்த்தை கம்மன் இருந்தா உயிரோட விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இதையே வந்துட்டு அவரோட மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கு. இனிமே வந்துட்டு அந்த கொலைகாரனை தேடிட்டு தான் இருக்காரு. இந்த நாள் வந்துட்டு தன்னோட காதலி இறந்து போன அந்த நாள். இப்ப அவரோட கல்லறைக்கு போயிட்டு புக்கையெல்லாம் வச்சிட்டு இருக்கும்போது அதே இடத்துல இன்னொருத்தர் வராரு, போலீஸ்காரர் இவரு. சோ இவரோட பேரு தான் பிரான்சிஸ். இவர் தான் வந்துட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்தின ஒருத்தவர். இறந்த பொண்ணோட தன்னை காதலியோட மாமாவுமே கூட இவருமே வந்து ஹீரோக்கு வந்து அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. இன்னும் எவ்வளவு நாள் அவளை பத்தி நினைச்சிட்டே இருக்க போற, 5 வருஷம் ஆயிடுச்சு, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஒரு பக்கம் அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ அவரோட ரூமுக்கு வந்துடுறாரு. இங்க ரூமுக்கு வந்து பார்க்கும்போது வேற ஒரு பொண்ணு பிரீத்தின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. தன்னோட வீட்டுல யாரா இது, யாருங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க இருக்க பொண்ணோட பேரு பிரீத்தியா, இவளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா திவ்யான்னு சொல்லிட்டு அவதான் வந்துட்டு இங்க தங்கறதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தா. ஆமா நீங்க யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அந்த கேள்வி கேட்க, ஏங்க இது ஏன் வீடு, என்னோட பேர் அசோக் அப்படின்னு சொல்லும்போது நீங்க இந்த வீட்டுல தான் தங்கியிருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நக்கலா கேள்வி கேட்க, இந்த மாதிரி என்னோட ரூம் இருக்கு, உள்ள என்னோட ஐடி ப்ரூஃப்லாம் இருக்கு, போய் பாரு சொல்லும்போது இந்த பொண்ணு போயிட்டு செக் பண்ணிட்டு தான் உள்ள விடுறதுக்காக பார்த்துட்டு இருக்கான். சோ இந்த ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கு அப்படியே கொஞ்சம் பிடிச்சி போகுது. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு கார்த்தி எல்லாம் வரான். வந்ததுக்கு அப்புறம் யார் அது பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரிஞ்ச பொண்ணு தான், நான் தான் தங்கறதுக்காக கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு எல்லா கதையுமே சொல்றான். அந்த பொண்ணு என்ன ரொம்ப நேரம் வெளியே நிக்க வச்சிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோமே கொஞ்சம் திட்டிட்டு போக, புதுசா வந்திருக்க பிரீத்தி, அந்த திவ்யா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு
இவங்க எல்லாருமே வந்து கேரம் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ அசோகை பத்தி கேட்கறாங்க, ஏன் அவர் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரீத்தி கேட்க, அவனுக்கு வந்துட்டு நடந்த விஷயம்லாம் வேற மாதிரி, அவன் வந்துட்டு யார்கிட்ட அதிகமா பேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தன் ஃப்ரெண்டுக்காரர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிளம்பி இங்க ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு டிடெக்டிவ் வந்துட்டு போய் பாக்குறாரு. லீலா கேஸ் வந்துட்டு இது வரைக்கும் நீங்க என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் நிறைய பணத்தை கொடுத்துட்டேன், நீங்க இது வரைக்கும் ஒண்ணு கூடமே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது, இது பார்ப்பா இந்த கேஸ் வந்துட்டு இருட்டுல தேடுற மாதிரி இருக்கு, ஒரு க்ளூவுமே கிடைக்கல. விக்டிம் நம்பர் 1 8/10/2014 அப்போ ஒரு பொண்ணோட கொலை கேஸ் நடந்திருக்கு. அந்த பொண்ணோட பேரு கௌரி. அவளோட கையில சேம் வந்துட்டு இன்ட் மார்க் போட்டு கொலை பண்ணிருக்காங்க, அது ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து விக்டிம் நம்பர் 2 11/10/2014 அதே வருஷத்துல ஒரு பையன் வந்து இறந்து போயிருக்கான், கம்யூனிஸ்டோட பையன். சோ அவனுக்கும் சேம் இதே பேட்டர்ன்ல. அதே மாதிரி விக்டிம் நம்பர் 3 17/10/2014 அங்க வந்துட்டு ஒரு சடலம் கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணோட பேரு தான் லீனா, நம்ம ஹீரோவோட காதலியுமே கூட. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மார்க்கெட்ல ஒருத்தவன் இறந்து போயிருக்கான், அவனோட ஃபேஸ் கட் கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு இறந்து போயிருக்கிறதா சொல்லி போலீஸ்காரங்க தகவல் கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு மேல வந்துட்டு இந்த கேஸ் வந்துட்டு நான் விசாரிக்கல அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ் சொல்ல, அப்ப நான் இது வரைக்கும் கொடுத்த பணத்தெல்லாம் குடியா அப்படின்னு சொல்லும்போது, அந்த பணத்தை எல்லாமே கொடுத்துட்டு அந்த டிடெக்டிவ் அங்கிருந்து போறான். இது வரைக்கும் நம்ம ஹீரோவால இந்த கேஸை பத்தி எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸுக்கான க்ளூ ஒண்ணு கூடமே கிடைக்கல. ஒரே பேட்டர்ன், சேம் பேட்டர்ன்ல நடந்த கொலைகள், கையில இன்ட் மார்க் போட்டிருக்கு. இதனோட ஐடென்டிஃபை வச்சு தான் வந்துட்டு இது தொடர்ச்சியா நடக்கக்கூடிய ஒரே பேட்டர்ன்ல நடக்கக்கூடிய ஒரு சைக்கோ கில்லர் கொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு இது அப்படியே கடுப்பாகுது, கத்திக்கிட்டே போறாரு. கார்ல ரொம்ப பயங்கர டென்ஷனா போயிட்டு இருக்கு. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு கால் பண்றாங்க, இந்த மாதிரி நாங்க படம் பார்த்துட்டு ரிட்டர்ன் கிளம்பலாம்னு இருக்கோம், நீ வந்துட்டு எங்களை பிக்கப் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அதே இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு பிரீத்தி போன் பேசிட்டு கொஞ்சம் ரோட கிராஸ் பண்ண ஒரு பைக்கார வேகமா இடிக்கிற மாதிரி போயிடறான். பைக்கார வண்டி நிறுத்திட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் சண்டை போறது வந்துட்டு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்க. தன்னோட காதலி கொலை பண்ணும்போது ஒருத்தவன் முகமடி போட்டுட்டு பேசினா இல்லையா, கம்முன்னு இருந்தா உயிரோடு விடுவேன் அப்படின்னு, அதே டோன்ல வந்துட்டு அவன் பேசுற மாதிரி தெரியுது. கடுப்பான இவர் காரை விட்டு இறங்கி அவனை அடிக்கிறதுக்காக போக அவனுக்கு பயந்து அடிச்சு வண்டி எடுத்துட்டு போயிடுறானுங்க. ஹீரோ வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வேகமா போயிட்டு இருக்காரு. அப்போ கொஞ்சம் தூரத்துல போயிட்டு வண்டியை மடக்கி அவளை பிடிச்சி பயங்கரமா அடிக்கிறாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் ஒழுங்கா சொல்லுடா, கம்முன்னு இருந்தா உயிரோடு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடி வாங்குற அந்த பசங்களும் அதே மாதிரி சொல்றானுங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு புரியுது இது அவனுங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே என்ன பார்த்து வண்டி எடுத்துட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லி அந்த பசங்கள்ட்ட கேட்க, நீங்க எங்களை அடிக்க வரீங்களோன்னு நினைச்சு பயந்துதான் சார் ஓடனேன், மத்தபடி எதுவுமே கிடையாது, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அங்கிருந்து கிளம்பி போறாங்க. கட் பண்ண இங்க தான் ஹீரோ ஃப்ரெண்டு தன்னோட காதலி கூட ஜாலியா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ மட்டும் எப்பயுமே தனிமையிலே இருந்துட்டு இருக்காரு இல்லையா, அதே வந்துட்டு அங்க இருக்க பிரீத்தி அந்த பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்க ஃப்ரெண்டு கார்த்தி வந்துட்டு நம்ம ஹீரோ பத்தின எல்லா விஷயத்தையும் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு வெளியே கிளம்பி போறாங்க. வீட்டுல தனியா இருக்காங்க, மழை வேற பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம பிரீத்தி. அதை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்டயுமே கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு, உங்களை பத்தி நான் விசாரிச்சேன், லீனாவோட கேஸ பத்தி விசாரிச்சேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு பயங்கர காண்டு. இப்ப என்ன அந்த கொலை கேஸ பத்தி நீ விசாரிக்க போறியா, நீ தான் ரைட்டராமே, நீ நல்லா கதை எழுதுவல, எழுது, இந்த கதையிலாவது வந்துட்டு லீனாவை நான் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கட்டும், ஏன்னா இது வரைக்கும் ஒரு க்ளூ கூட கிடைக்கல, என்னோட கதை எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கதை மாதிரி ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமா பேசிட்டு இருக்க. இது இந்த பொண்ணுக்கு ரொம்பவே வருத்தமாகுது. நான் வந்துட்டு உங்களோட கொலையை பத்திலாம் நான் கேட்கல, இறந்து போன லீனாவை பத்தியும் உங்களோட காதலை பத்தியும் தான் நான் கேட்டேன், சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லுங்க இல்லைன்னா விட்டுருங்க சொல்லிட்டு அந்த பொண்ணு ஏஞ்சி கடுப்புல கிளம்பி போக, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் போய் அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக். நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்பாவுமே வந்துட்டு சின்ன வயசுல இவர் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாங்க. தனிமை ரொம்பவே அதிகமா நேசிட்டாரு. இவருக்கு இருக்கிற சொந்த தனிமை. அதே மாதிரி தூரத்துல இருக்க ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, இவளோட பேரு தான் லீனா. லீனாவுக்குமே வந்துட்டு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்பாவுமே வந்துட்டு அம்மா இறந்ததுக்கு அப்புறம் விட்டுட்டு ஃபாரினுக்கு போயிட்டாரு. அவருக்கு பணம் மட்டும்தான் வாழ்க்கை. தாத்தா வீட்டுல தாத்தாவோட அரவணைப்புல மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்க லீனா. சோ லீனாவும் தனிமை அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. லீனாவுக்கும் நம்ம ஹீரோக்குமே வந்துட்டு சின்ன வயசுல இருந்து அப்படியே ஒரு கனெக்ஷன் ஆகி இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காதலா மாறி இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு பிரியமாவும் பாசமாவும் வளர்ந்துகிட்டு வந்திருக்காங்க. தாத்தாவோட அரவணைப்புல தான் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாரு. தாத்தாவுக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்துட்டு வேற ஒரு ஜாதி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதால அவர் வந்துட்டு வீட்டுல சேர்த்துக்கல. லீனா மட்டும் இப்ப லவ் பண்றா இல்லையா, இந்த விஷயமே வந்துட்டு தாத்தாக்கு தெரியும். ஆனா தாத்தா வந்துட்டு பெருசா எதுவும் கண்டுக்கல. ஒரு கட்டத்துல வந்துட்டு அந்த தாத்தாக்காரமே இறந்து போறாரு. அதுக்கப்புறம் நம்ம லீனா ரொம்பவே தனிமையை நேசிச்சிருக்காங்க. தன்னோட காதலன் வீட்டுக்கு வந்தா கூட அப்பா இதை பாருமா கல்யாணம் ஆகாம தங்க கூடாது அப்படிங்கிற மாதிரி
மாதிரி நம்ம ஹீரோட அப்பா சொல்லியிருக்காரு. நைட் டைம்ல அந்த பொண்ணு எங்க போகும், பாவம் இல்லையா? சோ அதே இடத்துல வந்துட்டு நம்ம ஹீரோ பார்க்க, இது பாரு, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, சின்ன வயசுல இருந்து நீ நானும் ஒன்னாதான் சுத்திட்டு இருக்கோம், அப்பெல்லாம் பேசாத உலகம் இப்ப பேச போகுது, வாடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா மனசு விட்டு பேசுறாங்க. தாத்தாவோட ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீனா பேசிட்டு இருக்க, நம்ம 2 பேரும் பேசாம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோ கேட்க, இந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுச்சு. என்னடி உடனே ஓகே சொல்லிட்டுன்னு கேட்டா, நான் இனிமே கேட்கறதுக்கு எனக்குன்னு யார் இருக்கா, நீ மட்டும்தான், உங்ககிட்ட மட்டும்தான் பர்மிஷன் கேட்கணும், அதுதான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டா. சரி கொஞ்ச நாள் போகட்டும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி இவங்களோட லவ் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும் போது லீனாவுக்கு சொந்தக்காரங்க சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு இந்த வீட்டுல பாத்துக்கிட்டே இருக்கானா. அவங்கிட்ட போயிட்டு யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் தெரியுது, லீனா வந்துட்டு தாத்தா வீட்டுல வளர்ந்தாங்க இல்லையா, தாத்தா வந்துட்டு இவங்களோட அம்மாவோட அப்பா. சோ அந்த முறையில பார்த்தாக்கா ஒருத்தர் வீட்டை விட்டு ஓடி போனாரு, அந்த விஷயத்துக்காக தாத்தா ஏத்துக்கல இல்லையா. இப்ப அவங்களோட பையன் வந்துட்டு வந்திருக்கான், இவனோட பேரு தான் ஸ்டீஃபன். அன்னைக்கு தெரியாது நம்ம ஹீரோக்கு, இவன் தான் வந்துட்டு நம்மளோட உயிரை காப்பாற்ற போறான்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசரா வந்துட்டு இதே ஏரியாவுக்கு வந்துட்டு டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்காரு. சோ மாமா பையன் அப்படிங்கறத ரொம்ப பேசிட்டு அப்படியே க்ளோஸ் ஆயிட்டு அப்படியே கிளம்பி போறாங்க. இது நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கொஞ்சம் பிடிக்கல. ஹீரோ வந்துட்டு என்னடி சொந்தக்காரங்க யாருமே இல்லைன்னு சொன்னேன், ஆனா இப்ப காம்படிஷனுக்கு ஒருத்தன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு இருக்க. யாரு எப்போ எது வந்தாலும் சரி, எனக்கு எப்பயுமே நீ தான் ஃபேஷன் சொல்லிட்டு இவங்களோட லவ் மேட்டர் எல்லாமே ஸ்டீஃபனுக்கு தெரியும். ஆனா ஸ்டீஃபனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையுமே இருக்குது. சோ அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவங்களோட ஃபேமிலியோட எல்லாமே மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லீனாக்கு வந்துட்டு ஒரு புது சொந்தமும் வந்துட்டு உருவாயிருச்சு. இப்போ இவங்களோட ஃபேமிலி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் லீனாக்கு ஒரு சின்ன மாற்றம். லீனாவை பாக்குறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. அது வேற யாரும் இல்லை, ஓடி போன தன்னோட அப்பா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், சின்ன வயசுல விட்டுட்டு போனவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்காரு. லீனா வந்துட்டு அதனால நான் பார்க்க மாட்டேன், இவர் வந்துட்டு என்ன கஷ்டத்துல வந்துட்டு கூடவே நிக்கல, எத்தனையோ நாள் வந்துட்டு எங்க அப்பா திரும்ப வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேட்ல நின்னுட்டு நான் அழுது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து மனசு உடைஞ்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கூட நம்ம ஹீரோ வந்துட்டு சார், எப்பயாவது ஒரு நாள் தான் பொண்ணு என்ன பண்றா எப்படி இருக்கான்னு சொல்லி நேர்ல வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போயிருக்கலாம் இல்லையா, அந்த கோவம் தான் இன்னைக்கு உங்களை பார்க்க விடாம தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, இதுக்கு மேல வந்துட்டு என்னோட உயிர் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு இருக்காது, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு சாக போறேன். சோ நான் சாகிற காலத்துல எனக்குன்னு இருக்கிறது என் பொண்ணு மட்டும்தான். பணம் சொல்லி பணத்து பின்னாடி ஓடினேன், அந்த பணம் வந்துட்டு எனக்கு எதுவுமே செய்யல, என் பொண்ணை இப்பயாவது நான் பாத்துக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவரு ஒரு மாதிரி கதறி அப்படியே கீழே வந்து அழுகும் போது லீனாக்கு கொஞ்சம் மனசு இறங்குது. லீனா வந்துட்டு இப்ப அப்பாவை கொஞ்சம் நல்லா பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவோட அரவணைப்பு கொஞ்சம் கொஞ்சமா வருது, அந்த பாசம் திரும்ப கிடைக்குது. லீனா அப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால ஒரு சின்ன பிரேக்கப், வெளியே கொஞ்சம் சென்னைக்கு போற மாதிரி இருக்காங்க. சோ முதல்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் சின்ன வயசுக்கு அப்புறம் இப்பதான் வந்துட்டு 2 பேருமே பிரிஞ்சு போறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவோட ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சிட்டு அவங்களுக்குன்னு சொந்த ஒரு ஊர்ல இருக்கு. சோ அந்த ஊர்ல ஒரு வேலைக்கார பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கா. உள்ள போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு அந்த பொண்ணோட பேரு கௌரின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பயங்கர ஷாக். அந்த பொண்ணு வந்துட்டு யாரோ தலையில பலமா அடிச்சு உடம்புல பயங்கர சிராய்ப்போட இறந்து போய் கிடக்குறாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் கதறி அழுகுறாங்க. சோ அந்த பொண்ணு வந்துட்டு அந்த சைக்கோ கில்லர் தான் கொலை பண்ணிருக்கான், சேம் பேட்டர்ன்ல தான் இருக்கு. சோ அவளோட இழப்பு நம்ம ஹீரோயினால தாங்கிக்க முடியல. அதனாலதான் நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியே கூட்டு போறதுக்காக அன்னைக்கு அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போயிருக்காரு. சோ போனதுக்கு அப்புறம் தான் அந்த வண்டி குறுக்க நின்னது. அங்க நடந்த படத்தோட ஆரம்பத்துல காமிச்ச எல்லா சம்பவமே நடந்திருக்கு. ஹீரோவுமே வந்துட்டு முகத்தை அப்படியே மூடி கட்டி தரதரன்னு இழுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு பலமா நம்ம ஹீரோவுமே அடிச்சிருக்காங்க. அடிச்ச அதே இடத்துக்கு ஆப்போசிட்ல தான் ஹீரோயினுமே படுத்திருக்காங்க. ஹீரோ கண்ணு முன்னாடியே ஹீரோயினை வந்துட்டு தலையில பலமா அடிச்சிருக்காரு. அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு மயக்கம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ்காரர் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்துதான் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் உயிர் இருக்குன்னு சொல்லி ஹீரோவை காப்பாத்திருக்காங்க. ஆனா ஹீரோயினை காப்பாற்ற முடியல. இதுதான் நடந்துச்சு. ஆனா என்ன கொலை பண்ணும்போது கம்மன் இருந்தா உன்னை உயிரோட விட்டுருவான் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்கு, வேற எந்த ஒரு எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இங்க ஒரு மாதிரி பேசி அழுதுகிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு நம்ம ரைட்டர் பிரீத்தி வந்துட்டு ஹீரோவோட கதையில கேட்டதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு ஒரு ஸ்டோரி எழுத போறேன், அதுவும் இல்லாம அவர் கூட நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல ஒரு சின்னதா ஒரு கிரஷுமே வந்திருக்கு. அடிக்கடி மெசேஜ் போடுறது, பாக்குறது, டின்னருக்கு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் வந்துட்டு திடீர்னு நம்ம பிரீத்தி வந்துட்டு நம்ம ஹீரோவை லவ் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, அப்படியே அப்செட் ஆகி உட்கார்ந்துருக்காரு. ஹீரோவோட டார்கெட் எல்லாமே ஒண்ணுதான், தான் காதல கொலை பண்ண அந்த கொலைகாரனை பிடிக்கணும், அவனை வந்துட்டு பழிதீக்கணும். இது ஒண்ணுதான் வந்துட்டு நம்ம ஹீரோவோட மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அதனால சம்பவம் நடந்த அதே ஏரியாக்குள்ள போறாரு. அங்க இருக்க ஒரு டீ கடையில வந்துட்டு ஒரு டீ எல்லாம் குடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்துட்டு சிகரெட் எல்லாம் வாங்கினான். சிகரெட் வாங்கினதுக்கு அப்புறம் அவன் வந்துட்டு ஏதோ ஒரு பொருளை வந்துட்டு கீழே போட்டுட்டான். கீழே போடும்போது நம்ம ஹீரோவோட முகத்தை அவன் பாக்குறான்.
பார்த்தது உடனே அவனோட முக ரியாக்ஷனே வந்துட்டு வேற மாதிரி இருக்கு. பயந்து போயிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். கூப்பிட்டுட்டே இருக்காரு நம்ம ஹீரோ. ஆனா அவர் வந்துட்டு காதிலே வாங்கல. சிகரெட் பாக்கெட்டே விட்டுட்டு போறாரு. யார் சார் அவர் அப்படின்னு சொல்லி கடையில கேட்கும்போது அவனால வந்துட்டு வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது சரியா அப்படிங்கிற மாதிரி டீ கடைக்காரர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்து வீடு தான் சார், நான் போயிட்டு கொடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்து அந்த சிகரெட் பாக்கெட்லாம் வாங்கிக்கிறாங்க. ஹீரோமே வந்துட்டு அங்கிருந்து நடந்து வந்துட்டே இருக்காரு. ஹீரோக்கு வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து நடந்தது எல்லாமே மண்டக்குள்ள அப்படியே வருது. ஒரு சம்பவம் அந்த இடத்துக்கு நம்ம திரும்ப போகும்போது அதனோட ரிலேட்டிவான இருக்க விஷயங்களை நம்ம மைண்டுக்குள்ள போகும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது ரெண்டு பேர் வந்தானுங்க. ஒருத்தன் வந்துட்டு என்கிட்ட பேசினான், ஒருத்தன் வந்துட்டு எதுவுமே பேசல. ஆனா என்ன அடிச்சவன் மட்டும் சொன்னான், கம்முன்னு இருந்தா உன்னை உயிரோட விடுவேன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ இப்ப நினைச்சு பார்க்க ஹீரோக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம். இதே ஃபாரஸ்ட் ஏரியால தான், இதே இடத்துல தான் அந்த சம்பவம் நடந்தது. ஒருத்தவன் மட்டும் பேசுறேன்னா ஒருவேளை அவன் ஊமையா இருக்கணும், இல்ல காது கேட்காம இருக்கணும். அப்படின்னா நம்ம கிட்ட பார்த்தவொன்னே அவன் ஏன் அங்கிருந்து கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இது மாதிரி ஒரு விதமான சந்தேகம் வருது. ஸோ அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக அது வந்துட்டு ஒரு வீடு, தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஒண்ணு ஒண்ணா பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோவை பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தவங்க கையில போட்டு இழுக்கிற மாதிரி தெரியுது. யாருடான்னு பார்த்தா அந்த வாய் பேசாதவன், காது கேட்காத அந்த பையன் தான் நம்ம ஹீரோவை டார்கெட் பண்ணி அடிக்கிறான். அவனை நம்ம ஹீரோ அடிக்கும் போது பின்னாடி வந்துட்டு இன்னொருத்தவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அது யாருன்னு பார்த்தா இவனுக்கு ரெண்டு பேர் இருந்தானுங்க இல்லையா, அதுல இன்னொருத்தவனு இப்ப வந்திருக்கான். சோ அவனுமே போட்டு பலமா அடிச்சு அவனோட வாய் அப்படியே பொத்திட்டு இருக்க. எதுக்காகன்னு பார்த்தா அங்க வந்துட்டு அந்த சிகரெட் பாக்கெட்டை கொடுக்கறதுக்காக அந்த டீ கடைக்கார வேலை பார்க்குற ஒரு பையன் வந்திருக்கான். அவன் வந்துட்டு வழியா தூக்கி போட்டதுக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ அவனை கட்டி போட்டு அடிச்சு எதுக்காகடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது அவன் வந்துட்டு எதுவுமே சொல்லல. நீ யாரு ஃபர்ஸ்ட், நாங்க என்ன ஒண்ணு பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதை கேட்கும்போது தான் ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னடா நடந்ததெல்லாம் மறந்துட்டீங்களா, என்னையும் என் காதலையுமே வச்சு அடிச்சு கொன்னீங்களே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு வந்துட்டு உன்னை உயிரோட விட்டுட்டு தப்பு பண்ணிட்டான், ஆனா எங்களோட முகத்தை கூட நீ பார்க்கல, எங்களை எப்படி நீ டார்கெட் பண்ணி வந்தன்னு சொல்லி கேட்கும்போது தான் உன்னோட வாய்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். கம்முன்னு இருந்தான், உன்னை நான் உயிரோட விட்டுருவேன்னு சொன்னேன். அந்த ஒரு வாய்ஸை வச்சுதான் நான் இவ்வளவு நாளா உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனா உன் தம்பியை வந்துட்டு தவளை தாவாயால கெட்ட மாதிரி அவனை வந்துட்டு பயந்து ஓடி இன்னைக்கு மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது என் காதலை எப்படி கொலை பண்ணி என்னை தவிக்க விட்டு, அது மாதிரி உன் கண்ணு முன்னாடி உன் தம்பி நான் கொலை பண்றேன்னு சொல்லி தலையை அப்படியே துண்டாக்கி கொலை பண்ணி போட்டுறாரு. அதுக்கப்புறம் இவங்கிட்ட விசாரிச்சா இவன் வந்துட்டு என்ன சொல்றான்னா, நாங்க வந்துட்டு இதை பண்ணல, இது எல்லாமே வந்துட்டு ஒருத்தன் பணம் கொடுத்து பண்ண சொன்னான், அவனோட பேரு காசி. சோ அவன் தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ண சொன்னான். 5 லட்சம் ரூபாய் எங்களுக்கு பணம் கொடுத்தான், மற்றபடி இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க என்ன இருக்காங்க எங்களுக்கு தெரியாது. ரொம்ப நாளா வந்துட்டு நான் வந்துட்டு அந்த லீனா பொண்ணு நான் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் வந்துட்டு வெளியே கிளம்பி வந்தேன். அந்த நேரமா பார்த்து தான் அவளை நாங்க பழித்திக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஆனா காசி வந்துட்டு பயங்கரமா ஸ்கெட்ச் போட்டோம். அவளை வந்துட்டு கொலையே பண்ணாலுமே கூட இது வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த சைக்கோ கில்லர் கொலை பேட்டர்ல தான் வந்துட்டு பண்ணணும். நாங்க வந்துட்டு சைக்கோ கில்லர்லாம் கிடையாது, பணத்துக்காக தான் நாங்க இந்த கொலையை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்துட்டு எதிர்ச்சா நீங்க 2 பேரும் வெளியே போனீங்க, காரை நாங்க பார்க் பண்ணோம்னு சொல்லிட்டு இதுதான் வந்துட்டு நடந்துருச்சு, உன் கண்ணு முன்னாடி தான் நாங்க அடிச்சு கொலை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்னு நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்கிருந்து நம்ம ஹீரோ அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒன்றும் பெருசா காமிக்கல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு மெசேஜ் வந்துட்டே இருக்கு தன்னோட பிரீத்தி கிட்ட இருந்து. ஆனா ஹீரோ வந்துட்டு பெருசா எதுவும் கண்டுக்கல. கட் பண்ண இப்ப நம்ம ஹீரோ அடுத்த டார்கெட் எங்க கிளம்பி போறாருனாக்கா அந்த காசின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடி, அவன் தான் வந்துட்டு 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துருக்கான். அவனோட அட்ரஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு போறாரு. ஆனா அந்த வீடு வந்துட்டு ரொம்ப நாளா மூடி இருக்கு, அவன் எங்க போனா என்ன ஆனா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருக்கவங்களாம் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அங்க இருந்து நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு வயசானவர், இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மலைப்பகுதியில் வந்துட்டு டீ கடை வச்சு நடத்திருப்பாரு. நம்ம ஹீரோ அடிக்கடி போகிறதால ரொம்பவே பழக்கம். என்ன தம்பி இங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, தாத்தா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு தான் இந்த மாதிரி காசின்னு சொல்லி ஒருத்தன் வந்து அவனை பாக்குறதுக்காக வந்தா அப்படின்னு சொல்லும்போது வீடுலாம் இந்த இடத்துக்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் இங்க இருக்க வயசானவர் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமாப்பா இங்கதான் இருந்தான், அவன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காணாம போயிட்டான், ஆனா அவனை தேடி கூட ஒரு டைம் நம்ம போலீஸ் தம்பி பிரான்சிஸ் வந்துட்டு பார்த்துட்டு போனாரு, அன்னைக்கு எதுக்காக வந்து பார்த்தாருன்னு தெரியலப்பா, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோக்கு ஒரு விதமான ஷாக்கிங்கா இருக்கு. இவன் தான் வந்துட்டு அக்யூஸ்ட்னு தெரிஞ்சு அப்புறம் நம்ம பிரான்சிஸ் வந்துட்டு நம்ம கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தார் இல்லையா நம்ம ஹீரோ. இப்போ வந்துட்டு ஒரு சின்ன குழு, நம்ம பிரான்சிஸ் போலீஸ் மேல ஒரு சின்ன சந்தேகம் வருது. இப்ப அவரை பார்க்கணும், அவர் எதுக்காக வந்தாரு அப்படிங்கறத விசாரிக்கணுங்கிறது நம்ம ஹீரோக்கு ஒரு பயங்கர டவுட்டா இருக்கு அவர் மேல. ஆனா எந்த டைம் தாத்தா வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல கேட்கிறாரு. எலெக்ஷன் நடந்தது இல்லையா, அதுக்கு ஒரு 2-3 நாள் ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் சொல்லும்போது ஹீரோக்கு பயங்கர சந்தேகம் நம்ம பிரான்சிஸ் போலீஸ் மேல. அதுக்கடுத்து உடனே அடுத்த காலம் நான் வந்துட்டு உன்னை மீட் பண்ண சொல்லிட்டு இப்ப நம்ம பிரான்சிஸை போயிட்டு வீட்டிலே போய் பாக்குறாரு. தனியா பேசும்போது தான் நம்ம ஹீரோ வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறார். சட்டை பிடிச்சு மிரட்டுறாரு. காசுங்கிறது உனக்கு தெரியும், அவன் தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணான்னு உனக்கு தெரியும், இவ்வளவு நாள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எதுக்காக இதெல்லாம் சொல்லாம மறைச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்துட்டு மிரட்டும் போது தான் உனக்கு யார் இது சொன்னாங்க, உனக்கு எப்படி தெரியும் சொல்லும்போது தான் ஹீரோ வந்துட்டு அந்த 2 பேரை எங்களை கொலை பண்ண 2 பேரையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவனை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டா அவனை வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டோட வச்சு 2 பேர்த்தையும் எரிச்சிட்டு தான் இங்க வந்திருக்கிறாரு, எல்லாமே எனக்கு தெரியும் சொல்லும்போது தான் அப்போ வந்துட்டு
வந்துட்டு போலீஸ்காரு சில விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக் இப்பதான் படத்தோட உண்மையான சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த கௌரின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இறந்து போனா அது வந்துட்டு நம்ம லீனாவோட வீட்டுல வேலை பார்க்குற ஒரு வேலைக்கார பொண்ணு. அன்னைக்கு அந்த பொண்ணு தனியா இருந்திருக்கா. அன்னைக்கு தான் வந்துட்டு லீனாவுமே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஸோ லீனா காணாம போன அன்னைக்கு தான் நம்ம பிரான்சிஸ் வந்துட்டு காசி வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த செல்வம் சொல்லிட்டு ஒருத்தன் வந்துட்டு என் தம்பிக்கு வந்துட்டு நெஞ்சு வலி வந்துருச்சுமா, கதவு தரோமா, கொஞ்சம் தண்ணி கொடுக்குமா சொல்லிட்டு அந்த கௌரி வேலைக்கார பொண்ணை வீட்டை விட்டு வெளியே வர வச்சிருக்கானுங்க. ஆனா தண்ணி கொடுக்க போன அந்த பொண்ணுக்கு ஒரு ஷாக். இவனுக்கு வந்துட்டு தண்ணி கொடுக்க வரல, இந்த பொண்ணை வந்துட்டு ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு நோக்கில தான் வந்திருக்கானுங்க. எதுக்காகன்னு பார்த்தா இங்க இருக்காலே செல்வம், இவனுக்கு தம்பி ஒருத்தன் இருக்கான். ஆக்சுவலி இவனுக்கு எல்லாமே மினிஸ்டரோட பசங்க. ஸோ இவனுக்கு தம்பி ஒருத்தவன், அவனோட பேரு சின்ன. அவன் வந்துட்டு இந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டிருக்கான், என் கூட வந்துட்டு ஒரு நாள் போயிட்டு இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இதெல்லாம் கேட்டவன பலமா அடிச்சுட்டு போயிருக்கான். என் தம்பி மேல எப்படி கை வைக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டு வந்து அந்த பொண்ணை அடிச்சு இவனுங்க ஒவ்வொருத்தவங்களும் மாறி மாறி அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்கானுங்க. கடைசியா வந்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த சின்ன இருக்கான் இல்லையா, அவனுமே போயிட்டு ரேப் பண்ணலான்னு பார்த்தா அவனால ஒன்றும் பண்ண முடியல. அவனுக்கு அந்த ஆண்மையே வந்துட்டு இல்லாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுவுமே செய்ய முடியல. இதெல்லாம் பார்த்து தான் கூட இருக்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சிரிக்கிறானுங்க. என்னடா செல்வா, உன் தம்பிக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது இல்லையா, பாரு சின்ன பையன் மாதிரி முக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து குடிக்கிறத பார்த்து பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. ஆனா அப்பா கூட சின்னவால வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசி அந்த பொண்ணை அடிச்சு கொலை பண்ணிட்டு ஒரு தடையும் கூட கிடைக்காம அங்கிருந்து இவனுக்கு எல்லாமே தப்பிச்சு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டு இவன் பையன் வந்துட்டு பயங்கரமா சரக்கு போட்டிருக்கான். அந்த சின்ன என்னடா வந்துட்டு கிண்டல் பண்ணீங்க, இப்ப போய் அந்த பொண்ணை நான் ரேப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு செத்த பொண்ணத்தை திரும்ப ரேப் பண்றதுக்காக திரும்ப அதே வீட்டுக்கு போயிருக்கான். வீட்டுல யாருமே இல்ல. அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு படுத்து ரேப் பண்ணலாம்னு சொல்லி போகும்போது அதை வந்துட்டு வீடியோ எடுக்கலாம். ஏன்னா அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அனுப்பி என்னோட வீரத்தை பாருங்கன்னு சொல்லி காட்டுறதுக்காக ஒரு பக்கம் வீடியோவை ஆன் பண்ணிட்டு பண்ணலான்னு போகும்போது அந்த இடத்துல வந்துட்டு நம்ம லீனா வந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து பயந்து போயிட்டாங்க, ஷாக் ஆயிட்டாங்க. இருந்தாலும் வந்துட்டு இவன் தப்பிச்சு போக பார்த்திருக்கான். சின்ன அவனோட சட்டை பிடிச்சி லீனா இழுக்க அவன் வந்துட்டு ஒரு டேபிள்ல தலை அடிச்சு அதே இடத்துல வந்துட்டு பொத்துன்னு விழுந்ததுல கடுப்புல அங்க இருக்க ஒரு இரும்பு ராடு இருக்கு. அந்த ராடு லீனா எடுத்து அவனை அடிச்சு அதே இடத்துல கொலை பண்ணி போட்டாங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறம் தன்னோட மாமாவான அந்த போலீஸ்காரர் பிரான்சிஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை பத்தி சொல்ல அவர் வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்க, ஒரு தடையும் கூட கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா தடயத்தையுமே வந்துட்டு கலைச்சிட்டு இது வந்துட்டு ஒரு சைக்கோ கில்லர் தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு இந்த கொலையை வந்துட்டு ஒரு சைக்கோ கில்லர் பண்ண மாதிரி ஒரு பேட்டர்னை ரெடி பண்ணிட்டாரு. கையில வந்துட்டு ஒரு இன்ட்டுமா இருக்கு. அதே மாதிரி இறந்து போன கௌரி இருக்காங்க இல்லையா, அவங்களோட உடம்புலயே வந்துட்டு ஒரு இன்ட்டுமா இருக்கு. இந்த ரெண்டு கொலைகளுமே வந்துட்டு கொஞ்சம் டேட் டிஃபரெண்ட்ல வந்துட்டு ஒரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல போட்டு வச்சிருக்காரு. கேட்டா வந்துட்டு விசாரிக்கிறது இவர் தானே, ஏன்னா இது எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல இருக்கு, இது வந்துட்டு ஒரு சீரியல் கில்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கதை வந்துட்டு முடிச்சலாம் சொல்லிட்டு லீனா கிட்ட சொல்லி இருக்கிறாரு நம்ம பிரான்சிஸ். ஸோ லீனாவும் வந்துட்டு பயந்துட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி லீனா ஓரளவுக்கு தேத்தி கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் வந்துட்டு இந்த விஷயத்துல எதுக்காக என்கிட்ட சொல்லாம விட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சொன்னா நீ என்ன பண்ணுவ, போய் அவனை பழி வாங்கணும் போவேன். அமைச்சர் மாரிமுத்து சாதாரண ஆளு கிடையாது, அவன் பல கொலைகளை பண்ணிட்டு தான் அந்த பதவிக்கே வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட வந்துட்டு நம்ம போலீஸ்கார் வந்துட்டு நிறுத்தல. அவங்க வீட்டில் வந்துட்டு என்னெல்லாம் பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ்கார் அவங்க வீட்டில் விசாரிக்கிற மாதிரி போயிட்டு நிறைய ஸ்பை கேமராலாம் வச்சுட்டு ரெக்கார்ட் ஆடியோ எல்லாம் கேட்குற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்துருக்காரு. அதுல தான் வந்துட்டு நம்ம போலீஸ்கார் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது. இறந்து போகும்போது அந்த பையன் முன்னாடியே ஒரு போனை ஆன் பண்ணி வச்சிருக்கான் இல்லையா, தன்னோட அண்ணன் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவெல்லாம் எடுத்து அனுப்பி நான் எவ்வளவு பெரிய வீரங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக. அதை வந்துட்டு நம்ம லீனா வந்துட்டு பார்க்கவே இல்லை. லீனா இவனை அடிச்சு போட்டுட்டு தன்னோட மாமனுக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்தை பத்தி சொல்ற அந்த கேப்ல இவனுக்கு கொஞ்சம் உயிர் இருந்திருக்கு. அந்த உயிரில் என்ன பண்ணிருக்கானா, ஏஞ்சு வந்து அந்த போனை எடுத்து இவனோட பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த டெட் பாடி வந்துட்டு ஒரு சைக்கோ கில்லர் பண்ண மாதிரி நம்ம போலீஸ்காரர் ஃப்ரேம் பண்ணி அங்க இருக்கிற ஒரு இடத்துல தூக்கி போட்டிருக்க. அந்த வீடியோ ஒட்டு மொத்தமா அந்த போன்ல தான் இருந்திருக்கு. அந்த போன் அண்ணங்கார செல்வத்துக்கு கிடைச்சிருக்கு. செல்வங்கார அந்த வீடியோவை எல்லாம் பார்த்திருக்கான், அப்பா கிட்டே காமிச்சிருக்கான். ஒரு லேடிஸ் இந்த அளவுக்கு பண்ணிருக்கிற என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளை விடவே கூடாது, கொலை பண்ணணும்னு சொல்லி இவனுக்கு எல்லாமே கந்தனை கட்டி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. அதே இடத்துல ரவின்னு சொல்லிட்டு மினிஸ்டரோட அண்ணன் ஒருத்தர் இருக்கான். எலெக்ஷன் டைம், இந்த டைம்ல வந்துட்டு எதுவும் பண்ணக்கூடாது, நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும், அவளை என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், யாரை வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு யாருமே நம்மளுக்கு பின்னாடி வந்துட்டு தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மினிஸ்டர் பேசிட்டு இருக்க எல்லா பிளானுமே நம்ம போலீஸ்காரர் ஒட்டு கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. இதனால வந்துட்டு தான் நம்ம லீனாவை வந்துட்டு பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ்காரோட கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்காங்க. ஆனா இவரோட கண்ட்ரோல் மீறி தான் ஒரு நாள் வந்துட்டு நம்ம ஹீரோவா அவங்களும் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல லீனா இறந்து போயிட்டாங்க.
அதுக்கப்புறம் அவனுக்கு ஒன்றும் பெருசா பழி வாங்குற மாதிரி இல்ல, இது எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லீனா இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த காசிங்கிறவன் என்ன ஆனாங்கிறதே தெரியல, இது வரைக்கும் அவன் எங்க போனா என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த கதை எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும், நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லணும்னு சொல்லி நம்ம போலீஸ்காரர் சொல்ல, இது எல்லாத்தையும் வந்துட்டு நான் எப்படி நம்புறதுன்னு சொல்லி ஹீரோ கேட்க அந்த மினிஸ்டருங்க பேசிட்டு இருந்தா அந்த ஆடியோ கிளிப் எல்லாத்தையுமே வச்சு போட்டு காமிக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோவே நம்புறாரு. ஹீரோக்கு வந்துட்டு ஒரே ஒரு எண்ணம் தான், இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மினிஸ்டர் பசங்க, மினிஸ்டரும் தான், அவங்க வந்துட்டு நிம்மதியா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்க அப்பதான் போலீஸ்காரர் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. இது எல்லாத்தையுமே பழி தீர்க்கிற கடவுளா வந்துட்டு மினிஸ்டருக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்ததுல கை கால்லாம் இழுத்துக்கிச்சாம், படுத்த படுக்கையா தான் பல வருஷமா இருக்கிறாங்க. இப்ப அவனோட பையன் செல்வம் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்க போலீஸ்காரர் சொல்லிட்டு இருக்க அந்த செல்வத்தை வந்துட்டு பழி தீர்க்கணுங்கிறதுக்காக ஒரு வேனை எடுத்துட்டு போயிட்டு அவன் போற இடமா தனிமையான இடமா பார்த்து குறுக்க விட்டு நம்ம ஹீரோக்கு எப்படி தண்ணி காப்பினாங்களோ அதே மாதிரி தண்ணி காமிச்சு அந்த செல்வத்தை இழுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு வழியா செல்வமும் இவருக்கும் பயங்கரமான சண்டை, நம்ம ஹீரோ அவனை அடிச்சு போட்டு கடைசியா வந்துட்டு கொலை பண்ணும்போது அவன் ஒரு மாதிரி சிரிக்கிறான். எதுக்காகடா இதெல்லாம் பண்ணீங்க, லீனாவை ஏன்டா கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது, நடிக்காதடா நீ தான் வந்துட்டு என் தம்பி சின்னவை கொலை பண்ண, உன் குரல தான் நான் கேட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. நான் எங்கடா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விசாரிச்சுட்டு இருக்க இன்னொரு பக்கத்துல இந்த போலீஸ்காரர் பிரான்சிஸ் வந்துட்டு வந்திருக்காரு. செல்வத்தை வந்துட்டு காண சொல்லி செல்வத்தோட டிரைவர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு போன் பண்ணி. அந்த ஃபாரஸ்ட் ஏரியால வந்துட்டு இப்ப தேடிட்டு இருக்காங்க. செல்வ வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இந்த பக்கத்துல அந்த செல்வத்துக்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காரு. நான் எதுவும் வரலன்னு சொல்லும்போது என் தம்பி வந்துட்டு சின்ன இறந்து போகல, அவன் வந்து கடைசி அந்த போன் எடுத்து எனக்கு ஃபோன் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த பிளாஷ்பேக்கை நமக்கு காமிக்கிறாங்க. பைபிள் அருந்ததி படத்துல வர பசுபதி மாதிரி சாகவே மாட்டான் போல திரும்ப வந்துட்டு போனை எடுத்து அப்படியே ஃபோன் பண்றான் அண்ணனுக்கு. அண்ணா என்ன ஏதோ பண்ணிட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது, என்னடா குடிச்சிட்டு உளறியா, போய் கவனம் படுத்து தூங்குடா அப்படின்னு சொல்லி அண்ணங்கார போனை வச்சிருக்கான். அப்படி போனை வைக்கும்போது டே அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட ஒரு வாய்ஸ் வந்துட்டு அவருக்கு கேட்டிருக்கு. அந்த வாய்ஸ் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு, நீ தான் வந்துட்டு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க நம்ம ஹீரோ கிட்ட அவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பெருசா நம்பல. அதே இடத்துல அவனை அடிச்சு கொலை பண்ணி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போக இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க நம்ம செல்வனை காணான்னு சொல்லிட்டு ஒரு வழியா பரபரப்பா தேடிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல போயிட்டு விசாரிக்கிற மாதிரி போறாங்க. மினிஸ்டருக்கும் வந்துட்டு பாதுகாப்பு இல்ல, அவரை கொலை பண்றதுக்கு யாராவது வந்துருவாங்களோ சொல்லிட்டு இங்க இருக்க போலீஸ்கார பிரான்சிஸ் போயிட்டு என்ன பண்றாருன்னா, மினிஸ்டர் வந்து படுத்த படுக்கையா இருக்காங்க இல்லையா, வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களா போய் செக் பண்ணுங்க சொல்லி ஒட்டுமொத்த போலீஸை அமுச்சு விட்டு தலைக்காணி வச்சு இவரை கொலை பண்ணிட்டு அங்கிருந்து வந்துட்டு எஸ்கேப் ஆகி அப்படியே நார்மலா வந்துட்டு கார் எடுத்துட்டு கிளம்பி போறாரு. இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. இந்த போலீஸ்காரன் பிரான்சிஸ்க்கு வந்துட்டு ஏதோ ஒன்று தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு அவன் வீட்டுல இருந்து வெளியே கிளம்ப போனா அடுத்த நேரம் அவரோட வீட்டுக்குள்ள புகுறாரு. அவரோட பர்சனல் சிஸ்டம் ஒன்று இருக்குது. அதுலதான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கடைசியா அவங்க மினிஸ்டர் பேசின அந்த ஆடியோல கேட்டிருப்பாரு. அந்த சிஸ்டத்தை ஓபன் பண்ணி பார்க்கும்போது பாஸ்வேர்ட்ல கேக்குது, உள்ள போட்டு போறாரு. ஏன்னா அந்த போலீஸ்காரனோட பையன் ஒரு டைம் கேம் விளையாடும்போது பாஸ்வேர்டு போட்டிருப்பான். அதை வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஞாபகமா வச்சு ஓபன் பண்ணிட்டாரு. இப்ப ஹைட் அண்ட் ஃபைல்ல இருக்கு. ஹைடை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு வித்தியாசமான வீடியோ, அதாவது இறந்து போன அந்த சின்ன இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அந்த வீடியோ வந்துட்டு நம்ம போலீஸ்காரர் சொல்லியிருப்பாரு இல்லையா, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம லீனா வந்து அடிச்சு கொலை பண்ண மாதிரி அது எல்லாமே இருக்கு, கரெக்டா தான் இருக்கு. ஆனா அந்த சின்ன இறந்து போனா அதே நாள்ல வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு இவனுக்கு எப்படி கிடைச்சது, சேவ் பண்ணி வச்சிருக்கான். ஏன்னா சேவ் பண்ண டிரைவ்ல டேட் மென்ஷன் ஆகும் இல்லையா, அந்த டேட்டை வச்சு நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்பனா ஒருவேளை சின்ன இறந்த அதே நாள் எப்படி இந்த வீடியோ வந்துட்டு நம்ம போலீஸ்காரனுக்கு கிடைச்சிருக்கும், இது வந்துட்டு ஒரு சந்தேகம். அப்படி சந்தேகமா இருக்கும்போது அவனை வந்துட்டு தலை மேல ஒரே அடி யாரான்னு சொல்லி பார்க்கும்போது தான் பின்னாடி அந்த போலீஸ்காரன் வந்து நம்ம ஹீரோவை அடிச்சிருக்கான். ஹீரோக்கும் போலீஸ்காருக்கும் பயங்கரமான சண்டை. அந்த சண்டையில ஒரு வழியா நம்ம போலீஸ்கார அடிச்சது ஒன்னதானே வந்துட்டு லீனா நம்பினேன், எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு போட்டு பலமா அடிச்சதுல அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்கான். அந்த நேரத்தில் வந்துட்டு போலீஸ்காருக்கு ஒரு போன் கால் வருது. அவரோட பர்சனல் ஒரு மொபைல் சின்ன பட்டன் போன் இருக்கு, அந்த போனுக்கு ஏதோ ஒரு பேர் வருது. அந்த பேரை ஓபன் பண்ணி பார்க்க ஹீரோக்கு ஒரு கதி கலங்குற ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா லீனான்னு சொல்லிட்டு ஒரு போன்ல இருந்து கால் வருது. அட்டன் பண்ணி நம்ம ஹீரோ காதுல வைக்க இறந்து போனோட தன்னோட காதலி லீனா அவளோட வாய்ஸ்ல பேரை சொல்லி ஹலோ ஹலோன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டோட நம்ம ஹீரோக்கு தலையே வெடிச்சு போகுது. போன் அப்படியே தூர போட்டுட்டு கதறி அழுகிறாரு. என்னடா நடந்துச்சு, லீனா உயிரோட இருக்கலாடான்னு சொல்லிட்டு போலீஸ்காரனை எழுப்பினா அவன் வந்துட்டு பயங்கரமான மயக்கத்துல இருக்கான். ஒரு வழியா அவனை தாடியெல்லாம் தட்டி எழுப்பும் போதுதான் இங்க நம்ம போலீஸ்காரர் ஒரு ட்விஸ்ட நமக்கு கொடுக்குறாங்க, ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த பிரான்சிஸ் வந்துட்டு ஒரு நல்ல குணத்துல இங்க வரவே இல்லை. தன்னோட அப்பாவோட சொத்தை எப்படியா நம்ம எடுத்துக்கலாம் சொல்லிதான் தன்னோட தாத்தா வீட்டுக்கு சின்ன வயசுல இருந்து எத்தனை வாட்டி வந்திருக்காங்க. ஆனா தாத்தா உள்ள கூடமே வரல. அப்ப வந்துட்டு இந்த பொண்ணு லீனா வந்துட்டு சந்தோஷமா இதே வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இந்த பிரான்சிஸ்க்கு கஷ்டம். அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு போலீஸ் வேலை எல்லாம் வாங்கியிருக்காரு. ஒரு வழியா வந்துட்டு இந்த சொத்தெல்லாம் திரும்ப எடுத்துக்கலாம்னு வந்து பார்த்தா லீனா வந்துட்டு தன்னோட காதலனோட சந்தோஷமா அந்த வீட்டுல இருக்கா. இது வந்துட்டு இவனுக்கு பிடிக்கலனாக்கா லீனா வந்துட்டு போட்டு தள்ளணும் அப்படிங்கிறது ஒரு பிளான போட்டுட்டே இருந்திருக்கான். ஆனா அவளை கொலையும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட கொடுத்திருக்கேன். ஏன்னா அவ இறந்து போனா ஒட்டு
ஒட்டுமொத்த சொத்துமே வந்துட்டு சர்ச்சுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்தாக்காரர் எழுதி வச்சுட்டு போயிருக்காராம். இதனால இந்த போலீஸ்காரர் பிரான்சிஸால எதுவுமே பண்ண முடியல. ஆனா கடவுளா இவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அதுதான் அந்த கௌரிங்கிற பொண்ணு இறப்போட மரணம். சோ அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் ஃபாரஸ்ட்ல வந்துட்டு வாண்டடா நம்ம ஹீரோயின் போயிட்டு மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, அந்த டைம்ல வந்துட்டு ஹீரோயினை அடிச்சதுல அவங்களுக்கு உயிர் இருந்திருக்கு. அவரை வந்துட்டு நம்ம போலீஸ்காரர் காப்பாத்திட்டாரு. ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து மினிஸ்டரோட ஆளுங்க தான் சொல்லிட்டு லீனாவோட அப்பா கிட்ட போயிட்டு நம்ம பிரான்சிஸ் பேசியிருக்காரு. பேசும்போது பிரான்சிஸ் வந்துட்டு ஒரு 2 ரூல்ஸ் போட்டிருக்காரு. ஒன்னு வந்துட்டு லீனா இங்க இல்ல, லீனா இறந்து போயிட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு ஊரையே நம்ப வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான். இன்னொரு பிளான் என்ன அப்படின்னு பார்த்தா லீனா அவளோட சொத்து ஒட்டுமொத்தத்தையும் நம்ம பிரான்சிஸ்க்கு எழுதி வைக்கணும். இது எல்லாமே வந்துட்டு லீனாவோட அப்பா கிட்ட போயிட்டு மிரட்டி கேட்கறான். சரி இது எல்லாத்தையுமே நான் செய்யறேன்னு சொல்லி லீனாவோட அப்பா ஒத்துக்கிட்டாரு. ஆனா வந்துட்டு தன் பொண்ணு லீனா வந்துட்டு இறந்து போயிட்டானா எப்படி ஊரை நம்ப வைக்கிறதுன்னு சொல்லி கேட்கும்போது நான் போலீஸ்காரன் அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரன் பிரான்சிஸ் என்ன பண்ணிருக்காருன்னா அனாதையா இருக்கக்கூடிய ஒரு பாடியை லீனா மாதிரியே இருக்கக்கூடிய ஹைட் அண்ட் வெயிட்ல ஒரு பாடி எடுத்துட்டு வந்து அதே ஃபாரஸ்ட் ஏரியால நான் போடுறேன். மறுநாள் காலைல தான் பொண்ணை காணன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. நான் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறேன். பாடி கிடைக்கும் போது அந்த பாடி வேற ஒரு அடையாளத்துல இருந்தாலுமே இது என் பொண்ணு லீனான்னு சொல்லி நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. லீனா இறந்து போன மாதிரி ஆயிடும். ஆனா லீனாவை நம்ம வெளிநாட்டுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கா பிளான போட்டிருக்கான். மாஸ்டர் பிளான். சொத்துக்கு சொத்துமே ஆயிடுச்சு. லீனா உயிரோடவும் இருப்பான். சோ அது மாதிரியே பக்கா பிளான் பண்ணி தான் இது எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க. ஆனா லீனா கிட்ட வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசோக் வந்துட்டு இறந்து போயிட்டான், அவன் வந்துட்டு பிழைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு பொய் சொல்லியிருக்காங்க. கடைசி வந்துட்டு லீனா சொல்லியிருக்கா அவனோட பாடியாவது நான் பார்க்கணும், கடைசி ஒரு தடவை பார்க்கணும் சொல்லிட்டு. ஆனா லீனாவோட அப்பா ஒத்துக்கல. எனக்கு வந்துட்டு உடம்பு பிரச்சனையா இருக்கு, இந்த டைம்ல வந்துட்டு நீ போயிட்டு பார்க்க வேணாம், சொல்றதை கேளுமான்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு பயங்கரமான கேன்வாஷ் எல்லாம் பண்ணி வெளியூருக்கு கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் வந்துட்டு போலீஸ்காரன் பிளான் பண்ண மாதிரி இந்த ஆளு லீனாவோட அப்பா வராரு, இறந்து போனது என் பொண்ணு தான் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி ஊர் உலகத்தையே நம்ப வச்சிட்டாரு. போதாத குறைக்கு நம்ம ஹீரோவையுமே நம்ப வச்சிட்டாரு. ஆனா ஹீரோ வந்துட்டு இப்படி கண்டுபிடிச்சு வருவார் அப்படிங்கறதே தெரியல இல்லையா. சோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு எதுவுமே பண்ண முடியல. கடைசி வந்துட்டு நான் லீனா கிட்ட பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுக்க நம்ம ஹீரோ போக போலீஸ்கார இன்னொரு குண்டை தூக்கி போடுவோம். நம்ம மனசே உடைஞ்சு போகும். அது என்னன்னு பார்த்தா லீனா வந்துட்டு இப்போ உயிரோட இருக்கா, சந்தோஷமா இருக்கா. ஆனா அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு, ஹாப்பியா இருக்கா. இந்த டைம்ல வந்துட்டு நீ போனீங்கன்னா கண்டிப்பா அவளோட சந்தோஷம் எல்லாமே கலைஞ்சு போகும். அவ வந்துட்டு நீ இறந்துட்டு தான் நினைச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கா, அது அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அவ கோவால இருக்கா. கடைசியா வந்துட்டு எங்களெல்லாம் பார்க்கணும் சொல்லி ரொம்ப வருஷமா ஆசைப்படுறான். யாருக்குமே தெரியாம ஒரு இடத்துல நாளைக்கு பீச்ல நாங்க மீட் பண்ண போறோம், வேணா நீ அங்க வந்து பாத்துக்க கடைசி ஒரு தடவைன்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையில பீச்ல போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு லீனா வரா. பல வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பாக்குறா. இறந்து போன தன் காதலி உயிரோட சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழ்றத பார்க்கும்போது அவனோட மனசு எந்த அளவு வலிச்சிருக்கும்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து அப்படியே பாக்குறா. தன்னோட குழந்தையோட கணவனோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். அவளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு மனசு உடஞ்சு புண்ணா போக அப்படியே அங்கிருந்து கிளம்பி நம்ம ஹீரோ அழுதுகிட்டே கிளம்பி போறாரு. அந்த பொண்ணோட வாழ்க்கை ஒரு வழியா சந்தோஷமா இருக்கு. இப்பயுமே வந்துட்டு அந்த போலீஸ்காரன் நம்ம ஹீரோவை பார்த்து என்ன சொல்றான்னா உனக்குன்னு வந்துட்டு ஒரு வாழ்க்கை இருக்கு, இப்ப வந்துட்டு ஒண்ணு கெட்டு போகல, நீ வந்துட்டு கிளம்பி போயிடு. உன்ன மாதிரியே வந்துட்டு ஒரு பாடி வந்துட்டு இறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு லீனாக்கு எப்படி பண்ணணும் அதே மாதிரி பண்றேன், நீ வெளியூர்ல போயிட்டு சந்தோஷமா இரு. ஏன்னா மினிஸ்டரோட ஆளுங்க ஒன்னுமே வந்துட்டு சும்மா விட மாட்டானுங்க, ஏன்னா எல்லா விஷயமே வந்துட்டு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரர் சொல்ல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு கிளம்பி போறாரு. பிரீத்தி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கடைசியா பார்க்கணும் சொல்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம ஹீரோ எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நிம்மதியான ஒரு தனிமையான புதுசா ஒரு லைஃப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட காதல வந்துட்டு இப்ப நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் நமக்கு இங்க காமிக்கிறாங்க. அந்த போலீஸ்காரன் வந்துட்டு ஜாக்கிங் போயிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கான். அவனை யாரோ வந்துட்டு ஒரு முகமுடி போட்ட ஒருத்தர் வந்து கொலை பண்ணி போட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு மாஸ்க கழிட்டு உள்ள போயிட்டு கையை கழுவுறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அந்த போலீஸ்காரனை போட்டு தள்ளி இருக்காரு. ஏன்னா இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த போலீஸ்காரன் தான். இது எல்லாமே வந்துட்டு அவன் போட்ட பிளான் தான். கடைசியா வந்துட்டு காசின்னு ஒருத்தவங்க காணாம போயிருப்பான். அவதான் நம்ம ஹீரோவோட காதலியை கொலை பண்றதுக்காக 5 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு நம்ம ஹீரோவை ஃபாரஸ்ட்ல வச்சு அடிச்சு போட்டது அவனுக்கு தான். சோ கடைசி வரைக்குமே அந்த காசி கிடைக்கல. அந்த வயசான தாத்தா சொல்லியிருப்பாரு கடைசியா வந்துட்டு தேர்தல் அன்னைக்கு தான் அவங்க வந்துட்டு பிரான்சிஸை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சு நம்ம ஹீரோ கெஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்துட்டு அந்த காசியை வந்துட்டு நம்ம போலீஸ்காரன் தான் கொலை பண்ணி போட்டிருக்கணும். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த போலீஸ்காரன். சோ போலீஸ்காரனோட கதையை ஹீரோ வந்துட்டு முடிச்சிட்டாரு. ஏன்னா இந்த சைக்கோ கில்லர் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. இது எல்லாமே போலீஸ்காரன் அவனோட சுயநலத்துக்காக போட்ட ஒரு டிராமா. சோ அப்படியே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஒரு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.